எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய நெருங்கிய நண்பருடைய ஒரு ஜாதகம் கிடச்சிருக்கு. அவருடைய அனுமதியோடு இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன். அவருடைய பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரப்படி ஜாதக கட்டம் ஸ்க்ரீனில் தெரியுது. ராசியாக வந்திருக்கிறது மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், லக்னம் விருச்சிக லக்னம். இந்த ஜாதகத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன ஜோதிட சந்தேகங்கள், ஜோதிட ஆய்வை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ டைட்டிலில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா? புதன் நீச்சமான ஒருத்தர் எழுத்தாளர், ரைட்டராக இருக்கார். புதன் நீச்சமான 5ஆம் கிளாஸ் கூட தாண்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். இவர் எம்ஃபில் லிட்ரேச்சர் வரைக்கும் படிச்சிருக்காரு. அடுத்து பிஹெச்டி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கவிதை, எழுத்து, கதை, நாவல் இது எல்லாமே எக்ஸலண்ட்டாக எழுதக்கூடிய ஒருத்தர் இவர் நிறைய புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு. ஒரு இளம் எழுத்தாளராக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு வரார். இவர் என்னுடைய ஒரு நண்பர் தான். இவருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, புதன் நீச்சமாகி செவ்வாய், சனி, கேது, சூரியன் இவங்களோட இணைந்திருக்கு. ஒரு கிரகம் நீச்சமானால் அந்த கிரகத்தோட காரகத்துவமும் ஆதிபத்தியமும் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு உதாரணமான ஒரு ஜாதகம் தான் இது. நீச்ச நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் அடைந்தால் அது நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற விதிப்படி புதனுக்கு வீடு கொடுத்த குரு அவருடைய இன்னொரு வீடான தனுசில் ஆட்சியாக மூலத்திரிகோண வலுவில் இருக்கார். நீச்சமான ஒரு கிரகம் நீச்ச பங்கமானால் அந்த கிரகம் தரக்கூடிய காரகத்துவத்தை அதிகப்படுத்தி தரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமான ஒரு ஜாதகம் இதுதான். நார்மலாக புதன் நல்லா இருந்தால் நல்லா படிப்பாங்க, எல்லா அறிவு, கணக்கு எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த புதன் நீச்சமாகி நீச்ச பங்கமும் ஆனதுனால ஒரு எழுத்தாளர், ஒரு கற்பனை திறன் உள்ள ஒரு மனிதராக இவர் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கார். இளம் எழுத்தாளர்களில் ரொம்பவே பேசப்படுற ஒருத்தர் தான் இவர். ஒரு கிரகம் நீச்சமாயிட்டாலும் ஐயோ அவ்வளோதான் போச்சு அப்படிங்கிறத, இந்த மாதிரி புருடாக்களையெல்லாம் நம்ம நம்பவே கூடாது. இந்த ஜாதகத்துக்கு முதல்ல நீச்சமாகி பாவத்துவமாகி அதுக்கப்புறம் தான் அந்த நீச்சபங்கம் கிடைக்கிது. ஆனாலும் அந்த புதன் கற்பனை திறனை, எழுத்தாற்றலை, நன்றாக பேசும் திறனை, இவர் ஒரு பேச்சாளர். நிறைய கல்லூரி பள்ளிகளில் தன்னுடைய சொற்பொழிவையும் மாணவர்களின் எதிர்காலத்தின் முன்னேற்றத்துக்கு தேவையான சில உரைகளையும் இவர் ஆற்றியிருக்காரு. புதன் நீச்சமாகி பாவத்துவம், ஏதாவது சுப தொடர்புகள் இருக்கான்னு பாருங்கள், எதுவுமே இல்லை. குருவின் பார்வை இல்லை, சுக்கரனோட இணைவு இல்லை, எந்த ஒரு சுப தொடர்புகளும் பார்வையுமே கிடைக்காத ஒரு புதன் நீச்சமாகி பாவத்துவமாகி நீச்ச பங்கமான ஒரு புதன் ஒருத்தர் எழுத்தாளராக மாற்றிருக்காரு, கவிஞராக மாற்றிருக்காரு, பேச்சாளராக மாற்றிருக்காரு. புதன் நீச்சமானாலும் ஒருத்தர் எழுத்தாளராக, கவிஞராக, பேச்சாளராக ஆக முடியும். உலகின் ஆக சிறந்த எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பேச்சாளர்கள், படைப்பாளர்கள், விஞ்ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் புதன் நீச்சமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போகும்போது இந்த கிரகம் நீச்சமாகி போச்சு அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜாதகத்தை வாங்கி மூடி எடுத்துக்கிட்டு நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு நல்ல அறிவார்ந்த அனுபவமுள்ள ஒரு ஜோதிடர்கிட்ட போங்க. நன்றி.